Patricia Nissuடைய பர்த்டே தரலாம், ஹாப்பி பர்த்டே. மற்றும் ரூபன் கெனடி, ஜோசப், மரியா ஆண்டனி, முகேஷ் ராஜ், ஜான் வெஸ்கி, சூசைநாதன், மரியா மலர், ஆண்டனி சுவாமி, ஆண்டனினா அவர்களுக்காக தன்னுடைய கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுள் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, தூய மறைநேரங்கள் கொண்டாட தகுதி ஒரு பொருட்கள் நம்ம ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனும் மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்திலோர் ஒப்புரவை தாங்கும் முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றும் உயர்த்துடுக்குள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பேருள்ளாவுக்கும் கிறிஸ்து வாழ உயர்ந்திட ஆற்றல் பெற அருள்பெறுகிறாங்க. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவினால் நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவில் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கே நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியில் இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவுக்கு ஆழமுள்ள தண்ணீரை அழைத்துச் சென்றார். மேலும் 1000 அளவு முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை தடுக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர் நீந்திற்கு போகும் அளவுக்கு ஆழமுடையதாயும் யாராலும் நடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன்.
இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிரும் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிராகும், அவற்றின் கனிகள் குறையாகும். ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும், ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. ஆற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ட வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவகம் நிலை குறைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயாம் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதன் கடவுளின் திரு உறைவிடமாக நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார். அது ஒருபோதும் நிலை குறையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயம் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரே, ஆண்டவரின் செயல்களே காணே. அவர் உலகின் ஆற்றியுள்ள திகைக்கூட்டும் நிகழ்ச்சிகளை பாரே. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய அரணாயம் இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படித்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் ஜெருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டுவாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரிய மொழியில் பெத்சாதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளான படுத்து கிடப்பார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றி இருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலம் மற்றோர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய் விட்டார். பின்னர் இயேசு
இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, இன்று சென்ட் பேட்ரிக்ஸ் உடைய விழா. இவர் ஸ்காட்லாண்டில் 387 ஆண்டில் பிறந்து 493 வயதில் இருந்தவர். இவர் ஒரு நல்ல பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். 16 வயசில் இருக்கும் பொழுது இந்த வழிபோக்கு திருடர்கள் இருக்கிறாங்க, அவர் இவர் கிட்னாப் பண்ணிட்டு அயர்லாண்டில் கொண்டு போய் ஒரு வீட்டில் வித்துறாரு. அது வச்சுட்ட பிறகு அவருக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலை. அவர் கடவுள்கிட்ட கோவப்படுறாரு. என்ன கடவுள், நீ என்ன மாதிரி இந்த நேரத்தில் என்ன, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தேன், நான் என்னை இது மாதிரி கஷ்டத்தில் எனக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் திட்டுறாரு. போக போக அவருக்கு அந்த புரிதல் வரும்போது அப்போ அவர் கடவுள்கிட்ட ஜபிக்கிறார். கடவுளுக்கு இந்த இடத்துல விடுதலை கொடு அப்படின்னு. அந்த 6 வருஷம் ரொம்ப கடினமான உழைப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த எஸ்கேப் ஆகுது. அந்த எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் அவர் அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிடுறார். அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துடுறார். சேர்ந்த பிறகு அவருக்கு மனதில் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்ல அந்த மனப்பண்பு வந்ததுனால அவர் குடும்பத்தில் சொல்லி நான் போய் ஒரு குருவாக போய் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி போய் படிச்சுட்டு குருவாகிறார். குருவாயிட்ட பிறகு அவருக்கு அயர்லாண்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போன பிறகு அவர் செஞ்ச நிறைய வேலையில் அவர் கோப்பாண்டவர் அவரை பிஷப்பை நியமிக்கிறாங்க. அந்த பிஷப் ஆகிட்டு நியமிச்ச பிறகு அவர் செஞ்ச ஒரு வேலையும் எல்லா விதத்துலையும் அவர் மக்களை விசுவாசத்தை கொண்டு போகிறதுனால இது நடந்தது 400 வருஷத்துக்கு முன்னே 400 AD 400 ADஸில் அவர் இருந்தது 493. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரையும் முழு அயர்லாந்து முழுதுமே கேத்தலிக் கண்ட்ரியாக இருக்குது. காரணம் இவர் தான். அன்னைக்கு அவர் போட்ட அந்த விசுவாசம் இன்னைக்கு வரையும் அந்த நாடு முழுவதுமே கத்தோலிக்க திருச்சபையோடைய அந்த நாடு முழுவதும் இருக்குது. கிறிஸ்துவனுடைய ஒரு முறை ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, நான் சிறையில் கைதியாக இருக்கிறேன், எனக்கு கருணை மனது அப்படின்றாங்கள அதை எழுதுவாங்க. யூஸ்வலாக பிரசிடென்ட்டுக்கு எழுதுவாங்க. அதாவது தூக்கு போடுறதுக்கு முன்னே அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரசிடென்ட் யாருன்னா பார்த்துட்டு அதை இருக்கு காட்டி அவங்களுக்கு தூக்கு தண்டனை போட மாட்டாங்க. அந்த நாட்டில் இருந்த ஒரு அதிகாரி, உயர்ந்த அதிகாரி, அதாவது அந்த ஒரு சோல்ஜர் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. சிறையிலேருந்து அனுப்புகிறாங்க பிரசிடென்ட்டுக்கு. அனுப்பும் பொழுது யூஸ்வலாக அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆஃபீஸர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா தூக்கு தண்டனை போடணும்னா அது நிற்க வைக்கணும்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த ஜெயிலரோ இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் லெவலில் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அது கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கைதிக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் அந்த ஃபைல் பார்க்கும் பொழுது அவர் கேட்குறாங்க, ஏன் இவருக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை அப்படின்னு. அப்போ அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க, அவருக்கு ரெக்கமெண்ட் யாருமே பண்ணல. அப்போ யாருமே பண்ணலன்னா நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு லெட்டர் எழுதி அவருக்கு அந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். கிறிஸ்துவனுடைய எப்பொழுதுமே உதவி என்றது யாராவது கேட்ட பிறகு செய்யறதில்லை. அது நாமே போய் அது உண்மையிலே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்ம உதவி செய்யறது. இது கஷ்டம்தான். எப்படி நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் நம்ம கேட்க முடியும் அவங்க உதவி தேவை, அதுக்கு கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் கடவுளுடைய அருள் நம்மளுக்கு சில நேரத்தில் கிடைக்கும். இந்த ஆளுக்கு இப்படி இந்த நீடு இருக்குது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நட்சத்திரத்தை நான் பார்க்கும் பொழுது 38 வருஷங்களாக ஒரு மனுஷன் ஒரு படத்தை படிக்க 38 வருஷம் நான் யோசிச்சு பாருங்களேன். அவர் எப்போ படைக்க இருப்பார்? ஒரு 30 வயசில் இருந்தாக்கோ இப்போ நான் ஒரு 60-70 வருஷம். அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் 50% வாழ்க்கை போயிடுச்சு. 38 வருஷமாக அவர் படைக்கிறார். அந்த குளத்தில் அந்த நதி, நல்ல நதி பொங்கும் பொழுது அதை யார் போய் போயிட்டு அதில் தண்ணியில் குடிப்பாங்கன்னா அவங்க
நலம், உடல் நலத்தில் என்ன பிரச்சனைனாலும் அவங்க சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த விசுவாசம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அவர் போகிறதுக்கு முன்னே அவர் ஏற்கனவே படுக்கையாக இருக்கிறதில்ல, அவர் போகிறதுக்கு முன்னே வேற யாரும் போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் போகிறார். போய் 38 ஆண்டுகளாக அவர் வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு இருக்கு நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார்னு சொல்கிறார். கடவுள் தான் கேட்குறாரு, நலமாகும் அப்படின்னு. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆமாம் நான் நலமாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க போகிறேன், நான் போகிறதுக்கு முன்னே இன்னும் வேறு யாரும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது வந்து ஆண்டவர் இயேசு வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல் நட அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கு இருந்த வித்தியாசம். கடவுள் எப்பொழுதுமே அவர் தான் முயற்சி எடுப்பார். நாம் நல்ல ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும் அப்படின்றது வந்து இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து கடவுள் விருப்பப்படுறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம தான் விருப்பப்படுத்தலாம். நம்ம ஒரு சர்க்கிள்லேயே சுற்றினே இருப்போம், நம்ம அதுலேருந்து வெளியே வர விருப்பப்பட மாட்டோம். ஆனால் கடவுள் வந்து நம்மளை வந்து நலமாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. அது இல்லாமல் அந்த மனிதரை வந்து அந்த மனிதன் வயசுக்காகல 38 வருஷமாக அவர் சிக்காக இருக்காது, புத்தி ஏன்னா அப்படியே ஏச்சி ஓடுறாரு சந்தோஷத்தில். இவ்வளோ நாள் படைக்கலை இருக்கிறது சந்தோஷமாக அந்த சமயத்தில் அந்த படைக்கலை அடித்து போகிறார். அந்த யூத மக்கள் வந்து அதை இருக்கவர்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஓய்வு நாளில் வந்து இந்த படைக்கை அடிச்சு போடலாம், அது தவிர்த்து அந்த சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறது, என்னை நல்லா பண்ணாரு அவரே எனக்கு சொல்கிறாரு, எனக்கு போச்சு நீ என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு திமிரான ஒரு வார்த்தை சொல்கிறார். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஏன் அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கோவப்படுகிறார். அந்த சமயத்தில் அவர் கேட்குறாங்க, இந்த படைக்கை ஒன்று எடுத்துகிட்டு போக சொன்னது யார் அப்படின்னு. அப்போ அவர் தெரில, அவர் தான் ஏசு அப்படின்னு தெரில. அவர் அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் போயிட்டார். இவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு மறுபடியும் அவரை பார்க்குறாரு. பாருங்கள் எப்படிங்குது, மறுபடியும் அவரை பார்க்குறாரு. அப்போ அவரே வந்து சொல்கிறார், மறு நீ இருந்த நிலையிலேருந்து வெளியே வந்திருக்க, நல்லா இருக்கு உடலில், இப்போ மறுபடியும் நீ வந்து பெரிய பாவத்தை பண்ணி இதோட பிரச்சனையில் போய் மாட்டிக்காது அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்போ பாரு யோசிப்பாங்க, அதாவது பைபிளில் வந்து எங்கேயுமே எழுதலை அந்த மனிதருக்கு வந்து அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு, அதில் இல்லை. ஆனால் நம்ம வந்து யோசிக்க முடியும் அந்த மனிதனுடைய நிலை என்ன இருக்கும். யோசிச்சு பாருங்கள், யூதாஸ் வந்து 30 காசு வந்து ஆண்டவர் இயேசு வச்சுட்டார். கடைசியில் அவரோட வாழ்க்கை என்ன ஆனது. இங்கே வந்து இந்த மனிதர் வந்து தனக்கு நல்லது செஞ்சவரை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும். 38 வருஷமாக பெட்ரிடனாக இருந்தவர் நல்லா ஆகிட்டு போகும் பொழுது எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கணும், எவ்வளோ கடவுளுக்கு நன்றியாக இருந்திருக்கணும். ஆனால் அவர் இருக்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பேரை தெரிஞ்சுட்டு போயிட்டு அந்த யூதர்களுடைய பேரை கொண்டு அவங்க வந்து எனக்கு ஃபேவராக பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஏதோ ஒரு ஃபேவர் நல்ல கிரேட் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் வாங்கணுன்றதுக்காக அவரை போய் காட்டி கொடுக்குறாரு. இப்படி தான் நம்மளும் செய்யணும். சில நேரத்தில் யாராவது நல்லது செஞ்சதை வந்து நம்ம மறந்துடும், ரொம்ப ஈஸியாக மறந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனை பண்ணும்போது இன்னும் அவங்க பிரச்சனையில் மாட்டி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளும் அப்படி தான் இல்லையா, நமக்கு அந்த கேரக்டர் இருக்குல்ல. ஜஸ்ட் நம்ம பண்ணல பாருங்கள், அந்த மனிதன் வந்து 38 வருஷமாக வந்து அந்த கஷ்டத்தை கடவுளே போயிட்டு அவர் வந்து எழுப்பி நல்லபடி நலமாக்கி அனுப்பும் பொழுது அவர் எவ்வளோ வந்து நன்றி இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம கூட அந்த கடவுளுக்கு நன்றியே இல்லை. கடவுள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுன்னு அதை என்ன சொல்கிறது, அதுலேயே நம்ம வாழ்க்கை அப்படியே நொந்து அப்படியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. கிறிஸ்துவங்களே, நன்றி இல்லாத மக்கள் வந்து நம்ம இருக்கிறோம். நன்றி இல்லாத கடவுளுக்கும் நம்ம நன்றி இல்லை, மக்களுக்கும் நன்றி இல்லை. குடும்பத்தில் நீ நிறைய பசங்க கேட்பாங்க, அப்பா அம்மா எவ்வளோ நல்லது செஞ்சதால் நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்மளே கேட்டிருக்கோம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு. வீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இன்று நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த மனிதர் போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறார், அவர் தான் இயேசு அப்படின்னு. அதனால அவங்க கேட்டு பிளான் பண்ணுறாங்க, எப்படி இயேசு ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது. எப்பொழுதுமே நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். யாராவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்கன்னா அது எப்பொழுதுமே நினைக்கணும். ஒரு வேலையை நம்ம சாப்பாடு நினைக்கணும், தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் அதை பாராட்டுறார். கடவுளுக்கு நம்ம ஏன் நன்றி செய்யணும்? ஏன்னா கடவுள் நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, அது வர போகும். ஆனால்
ஆனால் நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு வந்து நிறைய நமக்கு கிஃப்ட் கொடுத்துனே இருக்கிறார். அதில் என்ன சொல்கிறது, அந்த அக்ஷய பாத்திரம் சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ வந்துட்டே இருக்கும். அதுபோல் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படி தான், அது வந்துட்டே இருக்கும். நம்ம தான் வந்து நன்றி இல்லாதவர்கள். ஆகியனால தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. அதுக்காக நம்ம யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு தான் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நம்ம யாருக்கு நன்றி கொடுக்கணும்? கிறிஸ்தவர்களே, என்னுடைய திருவள்ளி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவோம். இறைவா, இந்த படைப்பை நீ கொடுத்ததுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை நீ கொடுத்ததுக்காகவும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எப்பொழுதுமே நன்றியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு தாரணம் திருவள்ளி பண்றாங்க. காணிக்கை பொருட்கள இறைவா, என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்கள இறைவா, என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில்மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில்மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, உன் பொன்னொழி பீடத்தில் குறித்து வைத்தோம். காணிக்கை பொருட்கள இறைவா, என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் உங்களுக்கு திருவள்ளியில் நல்லபடியாக எனக்கு ஏற்றதாகபடி சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணியுடன் நம்மை வேண்டி நிலையான உதவி அழைக்கும் காணிக்கைகளை பெருந்தத்துடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்கிறாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதே எங்கள் மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தீவிரான தந்தை என்றும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை நாளும் விடலாம் நன்றி செலுத்தும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேதமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்பீரிய பட்டுதலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதரமான தூதரோடும் சேர்ந்து நான் உண்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீரையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களை மாறுவாங்க. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்த தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கிடைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
அவனுமே இறைவனுடைய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீரன் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பலன்கள். இதில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்த்தல் வாரத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியப்புரிய தலைமுறை நன்மைகளை ஏற்றுக்கொண்டு இதை நினைவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மடை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய் பீட்டர், எல்லா திருநீராயரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தவரை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண் மொழியில் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயின் புனித மரியவருடைய கண்ணனாக புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் ஒருவராயிருந்தவராகிய புனித அண்ணனரோடும் சென்ட் பேட்ரிக் அவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை அவரை புகழ்ந்தேத்து நாள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கான பயிற்சிகள் நாம் புரிந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீங்கள் திறந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கண்ணியமான மன்றாடுகின்றோம். உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கம் என்று நலமாய் இருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தொழுக்கு பணிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் இடத்திற்காக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செல்வன், இது உலகின் பாவங்களை போக்குபவர், செல்வன் நிறைந்த கடமை பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருளல். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி
மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகு வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒளிவிக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளில் சுடரால் ஒளிவித்தர உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நிலையில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, தாழ்நாடு நம்மை நோக்கி மன்றாடுவரை காத்து வலுவற்றை தம்மை கொள்ளும் சாவி நிலையில் நடுபவரை உமது நிலையான மொழியில் உயிர் பெற செய்துள்ளோம். உம்மை தீமை அனைத்திலிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நம்பிக்கை அவர்கள் வந்து சேர அருள்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆகியோர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவள்ளியை நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நன்றி. எப்போதுமே மற்றவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கு. யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். அதனால தான் திருப்பலிக்கு நீங்கள் வந்ததுனால நானும் தேங்க்யூ சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கும் எந்த விஷயம் இருந்தாலும் அது மற்றவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது அது பண்ணுறாங்க இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம தேங்க் பண்ணணும். அந்த ஹேபிட் நான் கண்டினியூ பண்ணுங்க. அவர் வண்டர்ஃபுல் டே. நல்ல